வணக்கம் சார். வணக்கம் சார். மேடம் எப்படி நிர்வாகத்தை பிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு தானே வசூலே நடக்குது. பணம் கொண்டு வந்திருக்கியா? எவ்வளவு? 80,000. கொண்டா. உங்க பேரு? ராஜன். ராஜன். 2 ராஜனா? ஒரே ராஜன். ஒரே ராஜனா? ஒரே ராஜன் 80,000. பணம் தான் கொடுத்துட்டு இல்ல போயா? கொடுத்த பணத்துக்கு ஒரு ரசீது கொடுங்க சார். ரசீதா? ரசீதுக்கு சீதெல்லாம் கிடையவே கிடையாது. ரசீது இல்லாட்டி பரவாயில்ல. கொடுத்த பணத்தை திருப்பி கேக்குறியா? அம்மாவோட ஒரு போட்டோ எடுத்துக்கணும். உதவாங்குவே நீ விவகாரத்துக்குனே வந்திருக்கியா? ஆரம்பத்துல இருந்து நாங்க ஒரு போட்டோ எடுக்கிறதுக்காக ட்ரை பண்றோம், ஒண்ணும் முடியல. புதுசா வந்தவன் ட்ரை பண்ண வந்துட்டான். போயா உட்காருங்க ஐயா. என்ன இப்படி செஞ்சா என்ன? எப்படி? கொடுத்த பணத்துக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு போஸ்டேஜ் கொடுத்துருவோம். ஐடியா கொடுக்கறேன் பாரு. பேங்க்ல பணம் இல்லாம செக் கொடுத்தா முன்ன எல்லாம் பேங்க்ல இருந்து போன் தான் வரும். இப்ப போலீஸே வருது. என்ன உள்ள தள்ளுறதுக்குனே ஐடியா கொடுக்கறியா? அண்ணா வந்தாச்சு. போலீஸா? இல்ல பூனை. பூனை பூனை. ஏண்டா இப்ப பூனைக்கும் வாழ்க்கை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? புடிச்சிடலாம். பூனையவா? நிர்வாகத்தை ஐயா நாங்க புடிச்சாலும் நீங்க விட மாட்டீங்க போல இருக்க. எங்கள் மேடம் எங்கள் மேடம் வருங்கால எம்டி வருங்கால எம்டி எங்கள் மேடம் எங்கள் மேடம் வருங்கால எம்டி எங்கள் மேடம் எங்கள் மேடம் வருங்கால எம்டி எங்கள் மேடம் வருங்கால எம்டி. எந்திரியா? நான் சீனியருங்க. இங்கெல்லாம் சீனியர் ஜூனியர் எல்லாம் கிடையாது. எந்திரிக்க வேண்டியதுதான். அவர் உடம்புக்கு எந்திரிக்கிறாருல்ல. எங்கள் மேடம் வருங்கால எம்டி எங்கள் மேடம் வருங்கால எம்டி எங்கள் மேடம். மிஸ்டர் நாகராஜன். ஓ சாரி. எதுக்கு இந்த காட்டானுகள் இப்படி கத்துறாங்க? காட்டான்னு சொல்லாதீங்க. பணம் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாரும் நம்ம ஆளுங்க தான். ஏடா கூடமா பேசி வசூல கெடுத்துறாதீங்க. முடிஞ்சா 4 வார்த்தை அன்பா பேசுங்க, முடியலன்னா 3 வார்த்தை பேசுங்க. இவர் தான் KS. ஆஹா, படிக்கிறேன். சரி. 3 வருஷத்துக்கு முன்னால எழுதுனது அதேவா படிக்க போறீங்க? புதுசா எழுதி வாங்கி படிக்க கூடாது? நீங்க எதுக்கு இருக்கீங்க? அதுவும் சரிதான். நான் பாடவா போறீங்க? என் சித்தத்தின் சித்தமான செல்வங்களே, யோ என்ன தத்துவத்தை பேசிட்டாங்கன்னு விசில் அடிக்கிறீங்க? உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதுயா. எனக்கு பதவி ஆசையே கிடையாது. உங்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இவ்வளவு பெரிய பொறுப்பை ஏற்றிருக்கிறேன். உங்களுக்காக என் உடல், பொருள், பாவி. ஆவிங்க? சரியா கண்ணு தெரியல. கண்ணாடி போடுங்கன்னா கேக்குறீங்களா? கவர்ச்சி போயிடுமேயா? அதுவும் சரிதான். இல்ல, ஆவி. சொத்து, சுகம், வீடு, வாசல், கார் அனைத்தையும் தியாகம் செய்கிறேன். எப்படியாவது அந்த கம்பெனியை நான் கைப்பற்ற வேண்டும். நான் MD ஆக வேண்டும். அடாடாடாடா, தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஐயா? இவங்களுக்கு பதவி ஆசையே கிடையாது. எல்லாரும் ஊர்ல போய் பரப்புங்க. கம்ப்ளீட்டா ஊரு பூரா நம்ம கொள்கையாத்தான் இருக்கணும். இவங்களுக்கு பதவி ஆசையே இல்ல. ஷட் அப். விளக்கமா சொன்னேன், இல்லைன்னா உங்களுக்கு புரியாது. கிறுக்கு பசங்க.